ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் டப்டு மூவியான 12th ஃபெயில் இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம இந்த ரிவ்யூவை பார்ப்போம். 12th ஃபெயில் இந்த படத்தோட ஹார்ட் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசைப்பட்டு அவங்க ஊர்லேருந்து டெல்லிக்கு போகிற இடத்துல அவங்க என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க, அவருக்கு துணையாக யாரெல்லாம் இருக்காங்க, அவர் முதுகில் குத்துறது யார், இதெல்லாம் கடந்து அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக ஆனாரா இல்லையா, இதை வந்து நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி எடுத்த கதை. யாருன்னு பார்த்தீங்கன்னா மனோஜ்குமார் சர்மா. இவரும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான். கிட்டத்தட்ட இவரோட கதையை தான் இந்த 12th ஃபெயில் எடுத்து வச்சுருக்காங்க. அதாவது அவர் ஊர்லேருந்து அவர் டெல்லிக்கு போய் அவர் என்னெல்லாம் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி ஐபிஎஸ் ஆனாருங்க அந்த பார்த்து தான் இவங்க வந்து ஒரு பயோகிராஃபிக்கல் ஃபிலிமாக எடுத்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த படத்தில் நம்ம பெரிய பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு பயோகிராஃபிக்கல் ஃபிலிமை எப்படி எடுத்தால் ஆடியன்ஸ் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு அந்த மாதிரி சூப்பராக எடுத்திருக்காரு டேரக்டர். அதுக்காக நம்ம ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அவருக்கு சொல்லியே ஆகணும். அடுத்த பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோ, அவருக்கு சப்போர்ட்டாக இருந்த அந்த ஹீரோயின் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாருமே இவங்க ஆக்டிங்கை ரொம்பவே பெர்ஃபெக்டாக நார்மலாக, அதாவது ஒரு யதார்த்தமாக பண்ணியிருக்காங்க. அதை நம்ம ரொம்பவே பாராட்டலாம். ஒரு சாதாரண மனுஷன் பார்த்தா கூட சரி ரைட்டு, ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தாலும் இவன் இப்படி தான் பண்ணியிருப்பான் இந்த இடத்துல, அந்த மாதிரி தான் நடிச்சிருக்காரு ஹீரோ. அது உண்மையிலேயே ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயந்தான். இந்த படத்தை யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். சரி, இந்த மனுஷன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு, அப்போ நம்மலாம் இப்படி கஷ்டப்படலாம் ஒன்றுமே இல்லை. அதாவது இந்த படம் பார்க்கும்போது எனக்குமே அப்போ தான் தோணுச்சு. நானும் ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுங்கிற முறையில் இந்த படத்தை நான் பார்க்கும்போது இந்த மனுஷன் பட்ட கஷ்டத்துக்கு முன்னாடி நம்ம படுறதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தான் ஃபஸ்ட்டு எனக்கு தோணுச்சு. நான் மட்டும் இல்லை, எந்த ஆஸ்பிரண்ட் பார்த்தாலும் அவங்களுக்கும் இது கண்டிப்பாக தோணும், மனுஷன் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்னு. இது நீங்கள் படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சீன் பார்த்தீங்கன்னா செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒரு சீன். அந்த சீன்லாம் நான் பார்த்து மிரண்டுட்டேன். ஏன்னா எப்படி அந்த மனுஷனால் அப்படி நடிக்க முடிஞ்சதுன்னு காட்டியிருக்காரு. நடிக்கும் போதே இவர் இப்படி நடிச்சிருக்காருன்னா உண்மையிலேயே விக்ரம்குமார் அவருக்கு வந்து என்னெல்லாம் நடந்திருக்குன்னு இமேஜின் பண்ணவே எனக்கு முடியல. அவ்வளோதான் நடந்திருக்கு. அட் லாஸ்ட் இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக ஆகும்போது அவருக்குள்ள ஒரு சந்தோஷம், அதை நம்மளே ஃபீல் பண்ணலாம். சரி, நம்மளே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்கை வந்து இந்த படம் கொடுத்துச்சு. அந்த அளவுக்கு நேச்சுரலாக இருந்தது. இந்த மாதிரி ஃபீலிங்கை கொடுத்தது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய சக்ஸஸ். இந்த மாதிரி லைஃப் ஜேர்னி வந்து படமாக எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து நிறைய எமோஷன்ஸ் நிறைய கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் ஏகப்பட்ட எமோஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் ரொம்பவே அழகாக பெர்ஃபெக்டாக இருந்தது. அதாவது எப்படி சொல்கிறது, நம்மளே அந்த இடத்துல இருந்தால் எப்படி நம்ம அழுதுருப்போம், எப்படி நம்ம சிரிச்சிருப்போம், எப்படி நம்ம முதுகில் குத்தோம், எந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துருப்போம், இந்த மாதிரி தான் நம்ம ஹீரோவும் கொடுத்தாரு. அது மறுபடியும் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக இருந்தது. உண்மையிலே இந்த படத்தில் நெகட்டிவ்னு எதுவுமே கிடையாது. இது என்னன்னு சொன்னால், இது ஒரு ப்ரெடிக்டபிள் மூவி தான். ஏன்னா இந்த மாதிரி லைஃப் ஜேர்னியை வந்து எடுக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு கோலை அச்சீவ் பண்ணி போயிட்டுருக்காங்கன்னா கடைசியில் என்ன ஆகும்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. மற்றபடி இதில் நெகட்டிவ்னு ஒன்று கூட நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். அவ்வளோ பெர்ஃபெக்டாக அவ்வளோ இதாக இருந்தது. டெல்லியில் போய் இவர் கஷ்டப்படுறது அதெல்லாம் பார்க்கும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம படுற கஷ்டம்லாம் ஒரு கஷ்டமே இல்லைன்னு தான் தோணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம வெளியூரில் எங்கேயா தங்கி படிக்கிறோன்னா அங்கே சாப்பாடு நல்லா இல்லை, அங்கே ரூம் நல்லா இல்லைன்னா அதுவே நம்ம ரொம்ப சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் இவர் வந்து டெல்லியில் போய் எப்படி படித்தார், அதை ஓவர் கம் பண்ணி எப்படிலாம் வந்தார், இதெல்லாம் நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அப்போ நம்மளும் அசால்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நம்ம கண்டிப்பாக நமக்குள்ளே வரும். இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை டைரக்டர் வந்து நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ் தலைக்குள்ளே விதைச்சது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய சக்ஸஸ். அதனால தான் எல்லாருமே இப்போ இந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்மளும் கண்டிப்பாக இந்த படத்தை கொண்டாடியே ஆகணும். அதுக்கு ஒர்த்தான படம் தான் இந்த படம். டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கும் அண்ட் ஃபேமிலியோடு உட்காந்து இந்த படத்தை போட்டு காட்டுங்க. ஏன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனான படம். இதை வந்து யாருமே மிஸ் பண்ணக்கூடாதுன்றதான் என்னோட வேண்டுகோள். நிச்சயமாக இதை நீங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்குள்ளேயும் அந்த ஒரு சாதிக்கணுங்கிற தாட் கண்டிப்பாக கடைசியில் வந்திருக்கும். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பண்ணுவேன் 10க்கு 8.5 தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரியல் லைஃப்பை வந்து ஒரு படமாக எடுத்திருந்தாலும் அதில் நடித்த நடிகர்கள் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நேச்சுரலாக, இப்போ அந்த இடத்துல நம்ம நடிச்சிருந்தா எப்படி நடிச்சிருப்போமோ ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி தான் நடிச்சிருக்காரு. படத்தோட கிளைமேக்ஸில் இவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்னு இந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு வெளியே வரும்போது அங்கே இருக்க அந்த யூபிஎஸ்சி ஆஃபீஸ் செக்யூரிட்டி வந்து இவர்கிட்ட கேட்பாரு, என்ன சர்வீஸ் இந்த மாதிரி கேட்கும்போது ஐபிஎஸ்ன்னு அவங்க கூட இருக்கவங்க சொன்னோடனே இவர் வெறப்பா ஒரு சல்யூட் அடிப்பாரு பாருங்க. அந்த சீன்லாம் பார்க்கும்போது செம்ம கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு படத்தை நம்ம கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுங்கிறதா என்னோட ஆசை. படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் பதிவுகளை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மேலும் இது போன்ற சினிமா அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள டீம் சியூ சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.